நீங்கள் எவ்வளவோ நாட்களாக ஜெபிக்கிறீர்கள். ஆனால் இன்னும் பதில் வரவில்லையா? தேவன் என்னை மறந்துவிட்டாரா என்று நினைக்கிறீர்களா? இல்லை, தேவன் உங்களை மறக்கவில்லை. தேவன் தாமதிப்பதில்லை, அவர் சரியான நேரத்தில் செயல்படுகிறார். யோசேப்பு ஒரு நாளில் எகிப்தின் பிரதமராக ஆகவில்லை. அவர் குழியில் தள்ளப்பட்டார், அடிமையாக விற்கப்பட்டார், சிறையிலும் இருந்தார். ஆனால் அந்த காத்திருப்பு காலம் வீணாகவில்லை. அந்த காலம்தான் தேவன் அவரை ஒரு பெரிய பொறுப்பிற்காக ஆயத்தப்படுத்தினார். அதுபோல இன்று நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்றால் தேவன் உங்களை தண்டிக்கவில்லை. உங்கள் குணத்தையும் விசுவாசத்தையும் எதிர்கால ஆசீர்வாதத்திற்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எசாயா 40:31 சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பொதுபலன் அடைவார்கள். ஆகவே மனம் தளராதீர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய தாமதம் மறுப்பு அல்ல, அது உங்களுக்கான சிறந்த நேரத்தை ஆயத்தப்படுத்தும் தேவனுடைய திட்டம்.